அமெரிக்காவில் நடைபெற்ற பரதநாட்டிய அரங்கேற்றம் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கடல் கடந்த தமிழ் கலாச்சாரம் குறித்து பார்க்கலாம் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில். அம்பா சாம்பவி சந்திரமௌலி அம்பா சாம்பவி சந்திரமௌலி அமலாபரண உமா பார்வதி அம்பா சாம்பவி சந்திரமௌலி அமலா அபர்ண உமா பார்வதி இந்த நாட்டிய அரங்கேற்றம் நடப்பது தமிழ்நாட்டில் அல்ல, அவ்வளவு ஏன் இந்தியாவிலேயே இல்லை. இது பாரதம் கடந்த பாரதம். அமெரிக்காவில் நடைபெறும் பரதநாட்டிய அரங்கேற்றம் தான் இந்த நிகழ்ச்சி. The dancer invokes Nandi's name and use various தென்னிந்தியாவின் அதிலும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனம் என்றால் அது பரதநாட்டியம்தான். தமிழ்நாட்டின் தனித்துவத்தை தரணிக்கு எடுத்துச் சென்ற முக்கியமான பாரம்பரிய கலைகளில் பரதத்திற்கு மிக முக்கிய பங்கு உண்டு என்றால் அது மிகையல்ல. 64 கலைகளில் ஒன்றாகவும் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் இருந்து உருவான கலையாகவும் அறியப்படும் பரதக்கலை பாரத நாட்டின் தெய்வீக கலையாக போற்றப்படுகின்றது. ராகத்திற்கும் தாளத்திற்கும் ஏற்ப அபிநயம் பிடித்து ஆடுவதே பரதநாட்டியமாகும். நவரசங்களையும் நயம்பட வெளிப்படுத்துவதில் பரத கலைக்கு இணை வேறில்லை எனலாம். சாம்பவி சந்திரமௌலி அமலா அபர்ண உமா பார்வதி காளி ஹைமவதி சிவாதி நயனி காத்யாயனி பைரவி காளி ஹைமவதி சிவாதி நயனி காத்யாயனி பைரவி அம்பா சாம்பவி சந்திரமௌலி அமலா. இது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை என்றாலும் இன்று பாரதம் கடந்த பரதமாய் கடல் கடந்து ஒலிக்கிறது. ஆஸ்திரேலியாவில் பிறந்து தற்சமயம் அமெரிக்காவில் வசித்து வரும் ஸ்ருதி பிரபாகர் 6 வயது முதல் பாரம்பரிய பரதக்கலையால் ஈர்க்கப்பட்டு கடந்த 10 வருடங்களாக தொடர்பயிற்சி பெற்று வருகிறார். அமெரிக்காவில் வியக்கத்தகு அரங்கேற்றத்தை முடித்து தனது வாழ்நாள் கனவுகளை நனவாக்கியுள்ளார் ஸ்ருதி பிரபாகர். இவர் மட்டுமல்ல, இவரை போன்று இன்னும் ஏராளமான மாணவிகள் அமெரிக்கா மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் நமது பாரம்பரிய கலையை அழியாமல் பாதுகாக்க தங்களால் ஆன முயற்சிகளாக அதனை பயின்றும் அரங்கேற்றம் செய்தும் வருகின்றனர். Today was my Bharatanatyam Arangetram. Thank you all to everybody who came today. Your support meant everything to me. And I have been training for 10 years for this day, for this special day. My guru and my acharya is very special to me. Thank you so much to everyone and good luck to all people that are doing their Bharatanatyam Arangetram in the future.
கடவுள் வணக்கம், முன்னெடுப்பு, தாளக்கட்டு, அம்பாள் ஸ்துதி, இறை நடனம் என பல தொடர்ந்து சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நடன அரங்கேற்றம் நடைபெற்றது. அமெரிக்காவில் இதுபோன்ற அரங்கேற்றத்தை நடத்துவதில் எத்தனையோ நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. இருந்தாலும் இந்தியாவில் நடைபெறுவது போலவே பாரம்பரிய முறையில் அமெரிக்காவிலும் அரங்கேற்றத்தை நடத்தி அசத்தியுள்ளனர் ஸ்ருதியின் பெற்றோர் மற்றும் நடன ஆசிரியர். தமிழ்நாட்டில் நாம் திரும்பிய திசையெல்லாம் நமது கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் அடையாளங்கள் ஏராளம் ஏராளம். கோவில்கள், கான சபாக்கள், நாடக சபாக்கள், நாட்டிய பள்ளிகள் என தமிழ்நாட்டின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் நம் கண்முன் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் அமெரிக்காவில் இதற்கு எந்த வாய்ப்பும் இல்லா நிலையில் அடுத்த தலைமுறைகளுக்கு தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் வாழும் தமிழ் பெற்றோர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. பொதுவாக இத்தகைய நிகழ்ச்சிகளுக்காக ஓராண்டுக்கு முன்னரே இதற்கான திட்டமிடலை ஆரம்பித்து விடுகின்றனர். அரங்கேற்றத்திற்கு தேவையான அழைப்பிதழில் தொடங்கி தனித்துவமாக தைக்கப்பட்ட வண்ண பட்டாடைகள், நாட்டியத்திற்கான நகைகள், அழகிற்கு மெருகேற்றும் அழகு சாதனங்கள் என அனைத்து பொருள்களும் தமிழ்நாட்டில் இருந்தே பார்த்து பார்த்து வரவழைக்கப்படுகிறது. திருமணத்தைப் போலவே மிக சிறப்பாக, நேர்த்தியாக பார்த்து பார்த்து நடத்துகின்றனர் இந்த பரதநாட்டிய அரங்கேற்றத்தை. இதற்காக நாட்டியத்தை கற்றுத்தரும் ஆசிரியர்களின் பங்களிப்பு அளப்பரியதென்றே சொல்ல வேண்டும். நம் நாட்டின் பாரம்பரிய கலையை அடுத்த தலைமுறையினரிடையே கொண்டு சென்று சேர்க்கும் இந்த ஆசிரியர்களை எத்தனை பாராட்டினாலும் தகும். இங்க படிச்சு நம்ம அயல்நாட்டில் பிறந்து வளர்ற இந்திய குழந்தைகள் நம்மளோட கலையையும் பாரம்பரியத்தையும் இங்கே இருந்து எடுத்துட்டு போறது பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிடைக்கிற எந்த விதமான கலையா இல்லைன்னா பண்பாட்டுக்குரிய அந்த எக்ஸ்போஷர் இந்த பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம தமிழ் சங்கங்கள் மூலமா என்னதான் பண்ணினாலும் டெய்லி ரொட்டீனில் அவங்களுக்கு அந்த கலையும் சரி பண்பாடும் சரி, அதை ஒரு கோவிலுக்கு போகிறதாகட்டும் இல்லை ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்பாடை அவங்களுக்கு டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்மளால் கொடுக்க முடியறது இல்லை. அது தமிழ் சங்கம் நிகழ்வாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அரங்கேற்றம் நிகழ்வாக இருக்கலாம், இல்லை எனி அதர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறதுக்கு தமிழ் மக்கள் ஒரு குடும்பமாக இங்கே செயல்பட்டுட்டு இதை செஞ்சுட்டு வரோம். இதில் நாங்கள் ரொம்ப பெருமை கொள்கிறோம். எங்களுக்கு இதை இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான பெற்றோர் தங்கள் குழந்தைகள் மாடர்னாக வளர வேண்டும் என்பதற்காக பல லட்சங்களை செலவு செய்து ஆங்கில பள்ளிகளிலும் மேற்கத்திய இசை மற்றும் நடன பள்ளிகளிலும் சேர்க்கின்றனர். ஆனால் இதற்கு நேர்மாறாக அமெரிக்காவில் வாழும் தமிழர்கள் தங்கள் பிள்ளைகள் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனை மெனக்கிடுகிறார்கள் பாருங்கள். இந்த சாதனைகளை ஏதோ 1-2 குடும்பத்தினர் இணைந்து நடத்திவிட முடியாது. அமெரிக்காவில் வசிக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களும் இணைந்து தமிழ் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் தங்களின் குடும்பத்துடன் பாரம்பரிய உடை அணிந்து தமிழ் கலாச்சாரத்தை கொண்டாடுகின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் இந்த அரங்கமே ஒரு தமிழ்நாடாக மாறியுள்ளதென்றால் அது மிக இல்லை. வணக்கம். அப்படியே நிறுத்துங்க. நல்லா இருக்கு. எல்லாரையும் ஒரு இடத்த பார்த்து கடல் தாண்டி தமிழ் பாரம்பரியத்தை கொண்டாடும் இவர்களை வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறது மாலை முரசு தொலைக்காட்சி. மாலை முரசு செய்திகளுக்காக அமெரிக்க செய்தியாளர் முனைவர் முத்துக்குமார் முருகேசன்.